ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயங்கொலி சொல் அகராதியில் மீனிங் உள்ளது பார்க்கலாம். சரியா? ஈங்கன் அப்படின்னா இவ்விடம். ஈங்கன் அப்படின்னா இவ்விடம். ஈங்கன் இவ்வாறு. எந்த இன் வருதுன்னு பாருங்கள். டன்னகரத்தில் வரக்கூடிய கண் இன் வந்துருந்துச்சு அப்படின்னா இவ்விடம்னு பொருள். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய இன் வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கன் அப்படின்னா இவ்வாறு அப்படின்னு பொருள். ஓகேவா? ஈனவள். ஈனவள். ஓகே, டன்னகரத்தில் வரக்கூடிய ந வந்துருந்துச்சு அப்படின்னா ஈனவள் அப்படின்னா ஈன்றவள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தாயை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஈன்றவள். ஈனவள். ஓகே, ஈனவள் அதாச்சும் ஈனவள் தான். ஈனவள் டன்னகரத்தில் வரக்கூடிய நாவாக இருந்துச்சுன்னா ஈன்றவளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய நாவாக இருந்துச்சு அப்படின்னா இழிந்தவள் அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? ஈனை. ஈனைனா என்ன? ஈனை டன்னகரத்தில் வரக்கூடிய நை வந்துச்சு அப்படின்னா ஈனைக்கு அகனி அகனி பனைநார்னு அர்த்தம். ஓகே, இது டன்னகரத்தில் வரக்கூடிய நை ஈனை, அதுக்கு பனைநார் பனைநார் அகனி அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய நை வந்துருந்துச்சு அப்படின்னா ஈனைக்கு இலை நுகர்ந்து நரம்பு இலை நரம்பு அப்படின்னு பொருள் இருக்குது. ஓகேவா? டன்னகரத்தில் வரக்கூடிய நை வந்துருந்துச்சு அப்படின்னா ஈனைக்கு பனைநார் அகனி. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய நையாக இருந்துச்சு அப்படின்னா இலை நுகர்ந்து நரம்பு. ஓகேவா? இலை நரம்பு சித்திர குறிப்பு, அதாவது சிம்பாலிக் நுகர்ந்து ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தா ஈனை அப்படின்னு. அதாவது லட்சணை அதில் வரும் இல்லையா நை, அது அதாச்சும் எம்ப்ளம்பை குறிக்கக்கூடியது நம்ம சொல்லுவோம் இல்லையா லட்சணை அப்படின்னு. அதை வரக்கூடிய ஈனை அப்படின்னா சித்திர குறிப்பு, இலை நுகு நரம்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஈரல். ஈரல் அப்படின்னா என்னரா வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இடையின நுகு இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னது கல்லீரல். ஓகே, கல்லீரலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஈரல் அப்படின்னா அறுக்காதே அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கா. என்னது ஈரல்னா என்னது அறுக்காதே. ஈரல். வல்லின நுகரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஈரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நெருக்கம். என்னது நெருக்கம், துன்பம், பின்னல்னு அர்த்தம். என்னது ஈரல். ஈரல் வல்லின நகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருக்கம், துன்பம், பின்னல். நெருக்கம், துன்பம், பின்னல். ஓகே, வல்லின ரகரம் ஈரல் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? நெருக்கம், துன்பம், பின்னல். ஈரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஈரம் அப்படின்னா என்னது? அருள், அழகு, அறிவு, அன்பு, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இது அப்படின்னா இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஈரம்க்கு அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே வல்லின நுகர்ந்து ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா எதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா துயரம், நெருக்கம். சரியா? பார்த்துக்கோங்க. இடையின நுகரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஈரம்க்கு என்ன அப்படின்னா அருள், அழகு, அறிவு, அன்பு. அதுவே நுகு வல்லின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா துயரம், நெருக்கம். ஓகேவா? உன். உன் அப்படின்னா என்ன? நமக்கு டன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா உன்னுக்கு சாப்பிடு, அருந்துன்னு ஒரு பொருள் இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணா இருந்துச்சு அப்படின்னா நீ, உன்னது, நினை அப்படிங்கக்கூடிய பொருளை தருது உன் அப்படின்னு. சரியா? உன்களம். உன்களம். ஓகே, உன்களம் அப்படின்னா டன்னகரத்தில் வரக்கூடிய உன்களம் அப்படின்னா உண்ணும் நுகர்ந்து ஈனம், சாப்பிடக்கூடிய தட்டு, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே நமக்கு ரன்னகரத்தில் வரக்கூடிய இன் வந்துருந்துச்சு அப்படின்னா உன்களம் அப்படின்னா உன்னுடைய நுகுத்தட்டு, உன்னுடைய தட்டு, உன் நுகர்ந்து கப்பல் அப்படின்னு பொருள் குறிக்கிறதா இருக்குது. உன்னம். உன்னம் அப்படின்னா நெருப்பு. என்னது? நெருப்பு. டன்னகரத்தில் வரக்கூடிய உன்னம்க்கு என்ன பொருள்? நெருப்பு, வெப்பம், அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய உன்னம்க்கு என்ன பொருள் அப்படின்னா கருத்து, ஊழ்கம், மனம், குறியாக கொள்ளும் ஒரு மரமை குறிக்கக்கூடியதாக இருக்குது உன்னம். பார்த்துக்கோங்க. டன்னகரத்தில் வரக்கூடிய உன்னம்னா என்ன குறிக்குது? வெப்பம், நெருப்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ரன்னகரத்தில் வரக்கூடிய உன்னமாக இருந்துச்சு அப்படின்னா கருத்து, ஊழ்கம், மனம், குறியாக கொள்ளும் நோக்கு ஒரு மரமை குறிக்கக்கூடியதாக இருக்குது. உண்ணல். உண்ணல். டன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணல்னால் என்னது? சாப்பிட்றது. ஓகே, அதை விழுங்குறது, துய்த்தல், அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணல்னால்
கருத்து, ஓகேவா, கருத்து மனம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. உன்னலர், தன்னகரத்தில் வரக்கூடிய உன்னலருக்கு உண்ணாதவர். உன்னலர் அப்படின்னா ரன்னகரத்தில் வரக்கூடிய உன்னலர் அப்படிங்கிறதுக்கு பகைவர். சரியா? உன்னலர் அப்படின்னா தன்னகரத்தில் வரக்கூடிய உன்னலருக்கு உண்ணாதவர், ரன்னகரத்தில் வரக்கூடிய உன்னலருக்கு பகைவர்னு அர்த்தம். உண்ணா, தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணானா என்ன அப்படின்னா உள்நாக்கு, உண்ணாத, உள்ளே இருக்கக்கூடிய நோக்கு நாக்கை குறிக்கக்கூடியதாக இருக்கும், சாப்பிடாததை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இது உண்ணா, தன்னகரத்தில் இருக்கக்கூடிய உண்ணா. அதுவே ரன்னகரத்தில் இருக்கக்கூடிய உண்ணா அப்படின்னா நினைக்காதே அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை தருது. உண்ணார், ஓகே, உண்ணார். தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணார் அப்படின்னா சாப்பிடாதே, ஓகே, சாப்பிடாதவர். சரி, சாப்பிடாதில்ல, சாப்பிடாதவரை குறிக்கக்கூடியது உண்ணார். சாப்பிடாமல் இருப்பாங்களா அவங்கள உண்ணார் அப்படின்னு. தன்னகரத்தில் வரக்கூடிய ந, ஓகேவா, இன். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய இன்னாக இருந்துச்சு அப்படின்னா உண்ணார் அப்படின்னா நினைக்காதவர் அப்படின்னு ஒரு பொருளை தருது. உண்ணி, தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உண்பவர், உயிர் நோக்கந்து வகை, பாலுண்ணி, குழந்தை, மாற்றின் நோக்கந்து கன்று, பிஞ்சு, சிறியது, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. உண்ணி தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணியாக இருந்ததுன்னா உண்பவர், உயிர் வகை, பாலுண்ணி, குழந்தை, பிஞ்சு, சிறியது. உண்ணி அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் என்ன அப்படின்னா சாப்பாடு அதே மாதிரி இதை தான் பார்த்துருப்போம். அது கூட என்ன அப்படின்னா உண்ணி அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா குழந்தை, சிறியதை குறிக்கக்கூடியதாக இருக்குது, ஒரு உயிர் வகையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. எது உண்ணி, தன்னகர நுகர்ந்து உண்ணி. அதுவே ரன்னகர உண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா உள்குதற்குரிய பொருள், அதாவது தியானத்திற்குரிய நுகர்ந்த பொருளையும் நம்ம இது வரைக்கும் உண்ணி அப்படிங்கிறது நினைக்காதே அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் குறிச்சு இல்லையா, நினைக்காதே அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. இதில் உண்ணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நம்ம குதிரை, செடி வகை குறிக்கக்கூடியதாக இருக்குது. உள்குதற்குரிய தியானத்திற்குரிய பொருள், உள்குதற்குரிய பொருள், ஓகே, உள்குதற்குரிய பொருள் குதிரை, செடி வகை. என்ன உண்ணின்னு பார்த்துக்கோங்க. ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணியாக இருந்ததுன்னா குதிரை, செடி வகை, ஓகே, உள்குதற்குரிய நோக்கு தியானத்திற்குரிய பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? உண்ணு, அதே தான் நமக்கு தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணாக இருந்தால் சாப்பிடு அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும். ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணு அப்படின்னா நினை அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குது. அது கூட சேர்ந்து என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னா இழுக்கை அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. உண்ணு அப்படின்னா இழுக்கை, ஓகே, இழுக்கை. அதுக்கு விரைந்து நுகர்ந்து எலும்புகை, ஃபாஸ்ட்டாக எலும்புறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது உண்ணு அப்படின்னா உண்ணு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நுகர்ந்து எலும்புறது, அதெல்லாம் குறிக்குதா, ஓகே. இது தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணு, ஓகே. எதை குறிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. நினை, ஓகே, நினைக்கிறத குறிக்கிறது. அது மாதிரி விரைந்து நுகர்ந்து எலும்புகை, ஃபாஸ்ட்டாக எலும்புறதை குறிக்கிறது. இழுக்கையை நுகர்ந்து குறிக்கிறதா இருக்குது. ஓகேவா? உண்ணுதல், தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணுதல் அப்படின்னா அது ஒரு வினையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா, செயலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா சாப்பிட்றது, துய்தல், ஓகே, துய்தல், அதுக்கப்புறம் உட்கொள்ளுதல், பொருந்துதல், ஒத்தல், கவர்தல், இசைவாதல் அப்படின்னு குறிக்கிறதா இருக்குது. ஓகேவா? இது தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணுதல். நம்ம உண்ணுதல் அப்படின்னா சாப்பாடு, ஓகே, சாப்பிடுதல் மட்டும்தான் நம்ம நினச்சிருப்போம். உட்கொள்ளுதல் மட்டும்தான் நமக்கு தெரியும். அது கூட வேறு எதுவும் பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தா பொருந்துதல், பொருந்துதல், ஒத்தல், ஓகே, பொருந்தி போகிறது, ஒத்து போகிறது, அதுவும் உண்ணுதலுக்கான பொருள் தானா. அது மாதிரி கவர்தல், ஓகே, கவர்றது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுவும் என்ன அப்படின்னா இசைவாதல், ஓகே, இசைவாதல். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்ணுதலுக்கு உண்டான பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அது ஒரு வினையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. உண்ணுதல், தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணுதலாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கருதுதல், ஓகேவா, கருதுதல், எழும்புதல், முன்னங்கால் விரலை ஊன்றி நிமிர்த்தல், ஓகே, ஊனுதல் சொல்லுவோம் இல்லையா, கை வச்சு ஊன்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கருதுதல். அந்த ஊனுதல்னால் என்னது, ரன்னகரம். சரியா? என்னது, ரன்னகரத்தில் வரக்கூடியது இருக்குது. ஓகே, ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு கருத்து அப்படிங்கக்கூடிய பொருள் நமக்கு இருக்கிறதா தெரியும். அது மாதிரி எழும்புதல், இழுத்தல், அதுவும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? இது உண்ணுதல். உண்ணுதல் ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணுதல். தன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணுதல் சாப்பிடுதல், இன்னொன்று பொருந்துதல், ஒத்தல், இசைவாதலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கவர்தலை, ஓகே. ரன்னகரத்தில் வரக்கூடிய நுகர்ந்து உண்ணுதல், ஓகே, நினைக்கிறது, அதே மாதிரி கருதல், தன்னுடைய கருத்தை சொல்கிறது. அது மாதிரி என்னது
இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இழுத்தல். ஓகே, இழுத்தல். அதுக்கப்புறமா கையை வச்சு ஃபாஸ்ட்டாக எலும்பும் இல்லையா, அந்த உண்ணுதல், அதை தான் நமக்கு வந்து எலும்புதல். ஓகே, எலும்புறது அதெல்லாம் குறிக்கக்கூடியது என்னது, ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்ணுதல். ஓகே, உண்முகம். உண்முகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னகரத்தில் வரக்கூடிய உண்முகமாக இருந்துச்சு அப்படின்னா மனதால் நோக்கு வந்து உட்புறம் நோக்கும் நோக்கம். ஓகே, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நோக்கம் அதான் என்னது, உண்முகம். தன்னகரத்தில் வரக்கூடிய உண்முகமாக இருந்துச்சு அப்படின்னா மனதால் நோக்கு உட்புறம் நோக்கும் நோக்கம் தான் என்ன அப்படின்னா உண்முகம். சரியா, மனதால் உள்ளுக்குள்ளே என்னது இருக்குது, அந்த நோக்கம் இருக்கும் இல்லையா, அதான் நோக்கு வந்து உண்முகம். தன்னகரத்தில் வரக்கூடிய உண்முகமாக இருந்துச்சுன்னா. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்முகமாக இருந்துச்சு அப்படின்னா முன்னோக்குதல். ஓகே, முன்னாடி செல்வது அப்படி சொல்லுவோம் இல்லையா, முன்னோக்குதல். மேல் நோக்கிய முகம், மேல் நோக்குவது நோக்கம். அண்ணாந்து நோக்கு பார்க்கை, இதெல்லாம் குறிக்குது. உண்முகம்னா மேலே பார்க்குறதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது கூட சேர்ந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா உதவியாய் நோக்கு இருக்கை. என்னது, உதவியாக ஹெல்ப் பண்ணுறது சொல்லுவோம் இல்லையா, உதவியாக இருக்கையை நோக்கு உண்முகம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நோக்கு வந்து என்னது அப்படின்னா குறிக்கக்கூடியதாக இருக்குது. முன்னோக்குதல், மேல் நோக்கி நோக்கும் முகம், மேல் நோக்கம், அண்ணாந்து பார்க்கை, உதவியாய் நுகர்ந்து இருக்கை. சரியா, உண்முகம். ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்முகம்னா உதவியாய் நுகர்ந்து இருக்கை அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா, உண்மை. உண்மை அப்படின்னா என்ன, ட்ரூத் இல்லையா. ஸோ உண்மை. தன்னகரத்தில் வரக்கூடிய உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா உள்ளது, உள்ளதாகை, அதாவது உள்ளத்தன்மை, மெய்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மெய்மை, பொருட்களின் வந்து இயற்கை குணத்தை சுட்டி காட்டுதல், ஆதன். சரியா, அப்படின்னா உண்மை அப்படின்னா அதுக்கு என்ன பொருளாக இருக்குதுன்னு பார்த்துவோம். உண்மை அப்படின்னா ஊழ் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. நமக்கு மேக்ஸிமம் உண்மை அப்படின்னா உண்மை மெய் அப்படிங்கிறத மட்டும் தெரியும். அது கூட என்ன ஊழ் அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. பொருட்களின் இயற்கையின் குணத்தை சுட்டி சொல்லுதலும் உண்மை தானா. ஆதன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளும் உண்மைக்கு இருக்குது. சரியா, உண்மைக்கு ஆதன் நமக்கு ஊழ் அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது. அதுவே நமக்கு தன்னகரத்தில் வரக்கூடிய உண்மைக்கு இந்த பொருள். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய உண்மையாக இருந்தால் என்ன பொருள் அப்படின்னா தசை நுகர்ந்து பிடுங்கும் குரடு. ஓகே, தசை பிடுங்கும் நுகர்ந்து குரடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, தசையை பிடுங்கக்கூடிய குரடா. உனி அப்படின்னா உனி, தன்னகரத்தில் வரக்கூடிய உனி அப்படின்னா நுகர்வது. உனி அப்படின்னா என்னது, நுகர்வது. அப்படி நுகர்ந்து பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நுகர்வது தான் எழுது உனி. ஓகே, தன்னகரத்தில் வரக்கூடிய உனி. ரன்னகரத்தில் வரக்கூடிய உனி அப்படின்னா உண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாக இருக்குது. சரியா, உனை பார்த்துக்கோங்க. தன்னகரத்தில் வரக்கூடிய உனியாக இருந்துச்சு அப்படின்னா நுகர்வது, ரன்னகரத்தில் வரக்கூடிய உனியாக இருந்துச்சுன்னா உண்ணி அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை தருது. சரியா, உனை. உனை அப்படின்னா நை, எந்த நைன்னு பார்த்துக்கோங்க. தன்னகரத்தில் வரக்கூடிய நையாக இருந்துச்சு அப்படின்னா மெலிவு. உனைனான மெலிவு, மெலிகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெலிவை குறிக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய உனையாக இருந்துச்சு அப்படின்னா உன்னை அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்குது. சரியா, அதில் தன்னகரத்தில் வரக்கூடியதுக்கு தான் என்ன அப்படின்னா நல்ல பொருள் தர மாதிரி இருக்குது. ஓகே, மற்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இணையாக ஒரு இன் போட்டோம் அப்படின்னா உண்ணி, உன்னை அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கிறதா உண்ணி. தன்னகரத்தில் வரக்கூடிய உனி நுகர்வது. ஓகேவா, அதுவே தன்னகரத்தில் வரக்கூடிய உனை அப்படின்னா மெலிவு அப்படிங்கக்கூடிய பொருளை தருது. உரத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இடையின நுகரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா உரத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மிகுதல், அதிகமாக வந்து மிகுதியாக இருக்குதா அதை சொல்லுவோம். வலியுறுத்தல், எடுபாதல். ஓகே, எடுப்பாதல், இருக்குதல். ஓகே, உரத்தல் அப்படின்னா உறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உரத்தல் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படின்னா அந்த இருக்குதல் அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. வலிமை, உரம் அப்படின்னா வலிமை சொல்லுவோம், வலிமை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மிகுதல், அது கூட சேர்ந்து மிகுதியாக இருக்கக்கூடியதையும் உரத்தல் குறிக்குது. எந்த வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா எந்தரா இடையின ரகரம் வந்துருந்துச்சுன்னா உரத்தலுக்கு இருக்குதல், வலியுறுத்தல், மிகுதல், எடுப்பாதல் அப்படின்னு. அதுவே நமக்கு வந்து உரத்தல் நமக்கு வல்லின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கிள்ளி எடுத்தல். ஓகே, கிள்ளி எடுக்கிறது, பிளத்தல், அழுத்துதல், செறிதல், உறிஞ்சுதல், ஒட்ட நோக்கு வந்து அறுத்தல் அப்படிங்கிற அறுத்தல் இதற்குரிய பொருளாக இருக்குது. சரியா, என்ன பார்த்துக்கோங்க. வல்லின நோக்கு வந்து உரத்தலாக இருந்துச்சு அப்படின்னா கிள்ளி எடுத்தல், பிளத்தல், அழுத்துதல், செறிதல், உறிஞ்சுதல்,
ஒட்ட கரத்தல். ஓகே, ஒட்ட கரத்தல். ஓகே, எந்த உரத்தல்னு பார்த்துக்கோங்க. வள்ளின ஓகே உரத்தலாக இருந்துச்சு அப்படின்னா கிள்ளி எடுத்தல், பிழைத்தல், அழுத்துதல், செறிதல், உறிஞ்சுதல், ஒட்ட கரத்தல். சரியா? இது ஒரு பிளத்தல், அழித்தல் அப்படிங்கிற மாதிரி ஒட்ட கரத்தல், உறிஞ்சுதல்ங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் வேர்டாக இருந்த மாதிரி இருந்தது. டன்னுக்கு சாரி வள்ளினனுக்கு ரகரம். அதுவே இடையின ரகரமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வலிமை, மிகுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வேர்டாக இருக்குது. சரியா? பார்த்துக்கோங்க. என்ன வேர்டு வந்துச்சு அப்படின்னா உரத்தல் அப்படின்னா நமக்கு இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் வேர்டாக தெரியுது. அதுவே நமக்கு வள்ளின நோக்கு ரகரமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இருக்குது என்ன அப்படின்னா கிள்ளி எடுத்தல், உறிஞ்சுதல் அப்படிங்கக்கூடிய, பிளத்தல், அழுத்துதல் அப்படிங்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் வேர்ட் மாதிரி இருக்குது. சரியா? ரெண்டுக்குள்ளே டிஃபர் இதான். ஓகே, உரப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இடையின நோக்கு உரப்பாக இருந்துச்சு அப்படின்னா உரக்க பேசுகிறாங்க அப்படிம்போம் இல்லையா? ஸோ உரப்பு அப்படின்னா பேரொலியை நோக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதட்டுறது, அதாவது கடினம் அப்படிங்கக்கூடியதை பொருள்படுத்தக்கூடியதாக இருக்குது. இடையின நோக்கு ரகரம். உரப்பு அப்படின்னா பேரொலி, அதட்டு, கடினம், முரட்டு, வலி, மனத்தின்மை, ஆற்றல். ஓகே, மனத்தின்மை, ஆற்றல். இடையின நகரத்தில் வரக்கூடிய உரப்புக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மீனிங் நிறைய இருக்குது. ஓகே, அதுவே வள்ளின உரப்புக்கு என்ன அப்படின்னா செறிவு அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்கிறது. ஓகே, உரப்பு பார்த்துக்கோங்க. ஓகே, உரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உரம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய வலிமை, எத்தின்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு விழும் சுளுக்கு வகை. நம்ம குழந்தைக்கு உரம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கப்புறமா எரு அப்படிங்கக்கூடியது உரம். ஓகேவா? அதாவது மேன்வார் சொல்லுவோம் இல்லையா? வேஸ்ட். ஓகேவா? எரு. அதுக்கப்புறம் மதில் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இது நமக்கு தெரியாதா இருக்குது. உரம் அப்படின்னா நமக்கு என்ன வலிமை இந்த பொருள் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு திண்மை, குழந்தைகளுக்கு விழக்கூடிய சுளுக்கை தெரிஞ்சிருக்கும். எரு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? எரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். நமக்கு இதில் தெரியாதது அப்படின்னு பார்த்தா உரம் அப்படிங்கிறதுக்கு பொருள் மதில். ஓகே, மதில், விரைவு. ஓகே, என்னது நமக்கு தெரியாது என்ன அப்படின்னு பார்த்தா உரம்க்கு மதில் அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குதுன்னு தெரியாது, விரைவு அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குதுன்னு தெரியாது. உரம் அப்படின்னா மார்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலே பார்த்துருப்போம். ஓகே, வள்ளின எழுத்து இந்த இடத்துல அதெல்லாம் மார்பு அப்படின்னா என்ன? மார்பிலேருந்து தோன்றக்கூடிய நோக்கு எழுத்து இல்லையா? அந்த இது உரம். ஓகே, உரம் அப்படின்னா மார்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் தருது. உரம் நோக்கு மார்பு, ஊக்கம் அதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? டன். உரம் அப்படின்னா இதான் மதிலை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது, விரைவை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது, மார்பை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஓகே, மதில், விரைவு, மார்பு, இது உரம். சரியா? அதுவே நமக்கு இது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது நமக்கு இடையின நோக்கு ரகரம் தான் இதை குறிக்குது. வள்ளின ரகரம் உரம்க்கு என்ன அப்படின்னா கிட்டுதல், சேர்த்தல், மிகுதல். என்னது? கிட்டுதல், சேர்த்தல், மிகுதல். என்னது? உரம். வள்ளின உரமாக இருந்தால் என்ன குறிக்குது? சேர்தல். சேர்தல், மிகுதல், கிட்டுதலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? கிட்டுதல், சேர்தல், மிகுதல். ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து உரல் அப்படின்னா நமக்கு என்னது? அடிக்கக்கூடிய உரல் மட்டும் தெரியும். ஓகே, அதான் நெல் முதலியவற்றை குற்றும் உரல் நமக்கு தெரியும். இடியப்பம் புளிவதற்கான கருவி இருக்கு இல்லையா? உரல். ஓகேவா? அதையும் நம்ம உரல் தான் சொல்லுவோமா? சரி, உரல் எது? அது என்ன ரா வருது அப்படின்னு பார்த்தோம். உரலுக்கு எது வந்தால் கருவி, அந்த குத்துறது, அதுக்கப்புறமா இடியாப்பம் பிழையக்கூடிய கருவிக்கு குறிக்க அப்படின்னா இடையின ரகரம். வள்ளின நுகுந்து ரகரம் உரல் அப்படின்னா வள்ளின நுகுந்து ரகரம் வந்துருக்கக்கூடிய உரல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடை நுகுந்து வகை. உரல் அப்படின்னா அடை வகை, அணைத்தல், உறுதல். ஓகே, உறுதல், கிட்டல், உறவு, உறவின் நுகுந்து முறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொருள் தரதா இருக்குது. உரலுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ பொருள் இருக்குது. வள்ளின நுகர்ந்து உரலுக்கு அப்படின்னு வள்ளின நுகர்ந்து உரலாக இருந்துச்சு அப்படின்னா என்னது? அடை வகை. ஓகே, அடை வகை நம்ம சொல்லல சாப்பாட்டில் அடை வகையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அணைத்தல் உரல் அப்படின்னா அணைத்தல், அது மாதிரி உறுதல், கிட்டல், உறவு அப்படிங்கக்கூடிய அதாச்சும் இந்த நமக்கு என்னது
வல்லின நோக்கு ரா வந்தாலே உறவுக்கு வந்து வல்லின ரா தான் வரும் இல்லையா, அதனால் அந்த உறவின் முறை உறவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி நமக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தா உரல் அப்படின்னா அடைவகையை நோக்கு வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. அணைத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை தருது. உறுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் ஊறுதல், ஓகே உறுதல் அப்படிங்கக்கூடிய பொருள், கிட்டல் அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது. சரி, அதான் நமக்கு தெரியாது. எது நமக்கு தெரியாது? அடை நோக்கு வந்து வகை, அது நமக்கு தெரியாது. அணைத்தல் உரல் அப்படிங்கிறதுக்கு வல்லின நோக்கு ரகரம் வந்துச்சுன்னா அடை வகை, அணைத்தல், உறுதல், கிட்டல், ஓகேவா, அந்த பொருள் நமக்கு தருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடைவகை, அணைத்தல், உறுதல், கிட்டல். சரியா, அதுவே நமக்கு உறவு பார்த்தோம் அப்படின்னா வல்லின நோக்கு உறவாக இருந்துச்சு, இடையின உறவாக இருந்துச்சு அப்படின்னா அறிவு, ஓகே, இந்த அறிவு, வலிமை, நெஞ்சுரம், மிகை, கடல். ஓகேவா, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு உறவு அப்படிங்கிறதுக்கு கடல் அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. உறவு அப்படின்னா நமக்கு வலிமை, அறிவு, அது நமக்கு தெரியும். நெஞ்சுரம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். உறவுனா மிகுகை அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. உறவு அதுவே வல்லின உறவாக இருந்துச்சுன்னா சொந்த பந்தம், அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். நட்பு, விருப்பம், உலக நோக்கு வந்து பற்று, அதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, உலகப்பற்று அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சொந்த பந்தம் அது வந்து அந்த உறவு வல்லின உறவு அப்படின்னு தெரியும். ரா வரும் இல்லையா, அந்த இதுக்கு பார்த்துக்கணும். ஓகேவா, அடுத்து நமக்கு உறவோர் அப்படின்னு இருக்கும். உறவோர் அப்படின்னா என்ன, அதுக்குண்டான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உறவோர் மன வலிமை நுகர்ந்து உடையோர் தான் நம்ம ஊக்கமுடையோர், நம்ம உறவோர்ம்போம். இது இடையின நோக்கு ரகரம், அதை பார்த்துக்கோங்க. உறவோர் அப்படின்னு உறவோர், இந்த உறவோர் அதாவது வல்லின உறவோர் அப்படின்னா சுற்றத்தார், நண்பர், தக்கார். ஓகே, தக்கார் அப்படின்னா என்னது உறவோர். ஓகே, உறவோர் தான் அர்த்தம். தக்கார் அப்படின்னா உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா, பார்த்துக்கணும். அடுத்து உரி அப்படின்னா என்னது, உரி அப்படின்னா தோல் நோக்கு வந்து பட்டை, அதெல்லாம் நமக்கு உரி அப்படின்னு தோல், பட்டை, எந்த ரீ வருது அப்படின்னு முக்கியம். ஓகே, இடையின ரீயாக இருந்துச்சு அப்படின்னா உரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தோல், பட்டை. எது இடையின நோக்கு வந்து ரீயாக இருந்துச்சுன்னா. அதுவே வல்லின நோக்கு வந்து ரீயாக இருந்துச்சு அப்படின்னா உரிக்கு தயிர், உரி, தூக்கு, ஏனை அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனை அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது இது உரி. ஓகேவா, உரி அப்படின்னா உரி அடிக்கிறது, தயிர், உரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னது நம்மளோட கோகுலாஷ்டமி அதெல்லாம் அப்படின்னு சொன்னால் சில பேர் உரி அடிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்துக்கோங்க. தூக்கு அது பொருளாக இருக்குது. தூக்கு, உரி அப்படிங்கிறது தயிர், உரி, தூக்கு, ஏனை அப்படிங்கக்கூடிய பொருளாக குறிக்கதாக இருக்குது, பார்த்துக்கணும். ஓகேவா, உறிஞ்சுதல்னால் நமக்கு தெரிஞ்ச உறிஞ்சுதல் என்னது, ஓகே, உள்ள நோக்கு வந்து இழுக்கிற உறிஞ்சுதல் தான். அது வந்து என்னது, வல்லின நோக்கு வந்து உறிஞ்சுதல்னா தான் உள்ள நோக்கு வந்து இழுக்கிறது. இடையின நோக்கு வந்து உறிஞ்சுதல் வந்தது அப்படின்னா என்னது, உராய்தல், தேய்க்கிறது சொல்லுவோம் இல்லையா, அந்த உறிஞ்சுதல்னால் என்னது அப்படின்னா உறிஞ்சுதல் புரிந்து தருது. வல்லின நோக்கு வந்து உறிஞ்சுதல் அப்படின்னா நமக்கு உறிஞ்சி குடிக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அது சொல்லுவோம். அதுவே என்ன அப்படின்னு பார்த்தா இடையின நோக்கு வந்து ரீ வந்து உறிஞ்சுதல் அப்படின்னா உராய்தல், தேய்த்தல், இழுத்தல், ஓகே, வச்ச செய்தல். ஓகேவா, உறிஞ்சிருச்சு, தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்னது, அந்த உறிஞ்சுதல் அப்படிங்கிறது நமக்கு இடையின நோக்கு வந்து ரகரம். வல்லின ரகரம் வரையக்கூடிய உறிஞ்சுதலுக்கு ஒரே ஒரு பொருள் தான் நம்ம உறிஞ்சி குடிக்கக்கூடியன்னு சொல்லணும் இல்லையா, அதை குறிக்கதாக இருக்குது. சரியா, பார்த்துக்கணும். இது ரெண்டுக்குள்ளே நோக்கு டிஃப்ரென்ஸு. இது வச்ச நோக்கு வந்து செய்தலை குறிக்கக்கூடியதாக இருக்குது நமக்கு உறிஞ்சுதல். இது நமக்கு உள்ள நோக்கு வந்து இழுக்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டுக்கும் டிஃபர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா உரிதல்னால் என்ன, உரிதல் அப்படின்னா என்னது நம்ம பார்த்தோம். உரி அப்படின்னா தோல், பட்டை அப்படிங்கக்கூடிய பொருளை தருது. அது மாதிரி உரிதல் அப்படிங்கக்கூடிய வினை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தோல் முதலவே நோக்கு வந்து கலத்துறது, ஆடை நோக்கு வந்து களைதல், இதெல்லாம் என்ன அப்படின்னா உரிதல். ஓகேவா, பாம்பு நோக்கு வந்து பாம்பு சட்டைலாம் இருக்கும் இல்லையா, பாம்பு தோல் உரிக்கிறது அப்படின்லாம் சொல்லிடும். பாம்பு சட்டை அது தோல் உரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உரிதல். சரியா, உரிதல். ஓகே, இது பார்த்துக்கோங்க. வல்லின நோக்கு வந்து வந்தாலே உறிஞ்சுறத குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா, அந்த நோக்கு வந்து வினையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. உரு அப்படின்னா நமக்கு உருவம், எந்த ரூ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இடையின நோக்கு வந்து இடையின ரூ, ஓகே, அது வந்துருந்துச்சு அப்படின்னா உருவம், உடல், சிலை, தோணி, தாலி. ஓகேவா, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. உருவம், ஓகே, உரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் நமக்கு என்ன அதுனா என்ன தெரியும் அப்படின்னா உடல் உருவம் அப்படிங்கிறது தெரியும். அது கூட எனக்கு உரு அப்படின்னா சிலை அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி தோணி, ஓகேவா, தோணி சொல்லுவோம் இல்லையா,
இந்த கப்பல்லாம் இந்த இது பண்ணக்கூடிய நீர்நிலையில் ஓட்டிகிட்டு போகக்கூடிய செலுத்தக்கூடிய இதை தோணி, ஓகேவா, அந்த தோணி. அதுக்கப்புறமா தாலி, ஓகேவா, அதையும் என்ன அப்படின்னு பார்த்தா உரு அப்படிங்கக்கூடிய இது நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்குது, ஓகேவா. இது தாலி அப்படிங்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தா குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா, பார்த்துக்கோங்க. அப்படின்னா உரு அப்படிங்கிறது உருவம், அதை மட்டும் இல்லை சிலையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. தோணி, சிலை, தோணி, தாலி, ஓகேவா. சிலை, தோணி, தாலி. எந்த உரு அப்படின்னா இடையின உரு. அதுவே வல்லின உரு அப்படின்னா மிக்க, ஓகேவா, அதிகமாக இருக்கிறது, ஓகேவா. சொல்லுவோம் இல்லையா உரு, அதாச்சும் உரிச்சொல்ல வரக்கூடிய உரு அப்படின்னு பார்த்துக்குவோம், மிக்க. சரியா, ஓகே ஓகே டன். அடுத்து உருக்குதல். உருக்குதல், ஓகே. உருக்குதல்னால் என்ன? உருக்குதல் எந்த ரூ வந்திருக்குன்னு பார்த்துக்குவோம். இடையின நுகர்ந்து இதில் வரக்கூடிய ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உருக்குதலுக்கு மனம் நுகர்ந்து உருக்குதல். ஓகே. இடையின நுகர்வாக இருந்துச்சு அப்படின்னா உருக்குதல் அப்படின்னா மனம் மெலிய செய்தல். ரொம்ப உருகி பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, மனதை நுகர்ந்து உருக்கிற காட்சியாக இருக்கான்னு சொல்லுவோம், அந்த ரூ தான் நுகர்ந்து இது. சரி, என்னது உருக்குதல். மனம் நுகர்ந்து மெலிய செய்தல், நெகிழ்தல் அப்படிங்கக்கூடியதாக குறிக்குது. அது மாதிரி உருக்குதல் அப்படின்னா உருகிறது, மெழுகா நுகர்ந்து உருகிறது அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. அதான் அழித்தல், ஓகே. வருந்துதல் அப்படிங்கக்கூடிய பொருளையும் தருது. அதுவே நமக்கு உருக்குதல், ஓகே. உருக்குதல் அதாச்சு வல்லின நுகர்ந்து ரூவா வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதட்டுதல், தண்டித்தல், சினத்தல், தாண்டுதல் அப்படிங்கக்கூடிய பொருளை தருது. சரியா, எதுக்குன்னு பார்த்துக்கணும். என்னது இடையின ரூ வந்துச்சு அப்படின்னா மனம் நுகர்ந்து மெலிய செய்தல், நெகிழ்தல், அழித்தல், வருந்துதல். மனம் நெகிழ செய்தலுக்கு இந்த ரூ தான் வரும் அப்படின்னு நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா அது கூட சேர்ந்து நமக்கு என்ன அப்படின்னா ஓகே உருகுது, அந்த அழித்தல், வருந்துதல் அப்படிங்கக்கூடிய பொருளையும் தருது. ஓகே. வல்லின நுகர்ந்து ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதட்டல், தண்டித்தல், சினத்தல், தாண்டுதல். என்னது உருக்குதல்னா என்னது தாண்டுதலாக குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா, அதுக்கப்புறமா உறுப்பு அப்படின்னு பார்த்துக்கோங்க. உறுப்பு அப்படின்னா இடையின ரூ வந்துருந்துச்சு அப்படின்னா உறுப்புக்கு என்னது வெப்பம், சினம், கொடுமை, மிகுதி, மிகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. என்ன ரூன்னு பார்த்துக்கோங்க. இடையின நுகர்ந்து ரூ வந்துருந்துச்சு அப்படின்னா வெப்பம், சினம், கொடுமை, மிகுதி. இதுக்கு இடையின ரூ வந்துருந்துச்சுன்னா அது நமக்கு உறுப்பு, ஓகே. கை கால் உறுப்பு அப்படின்னா வல்லின ரூ வந்துச்சுன்னா கை கால் உறுப்பு, அது தெரியும் இல்லையா, அதாவது சினை, கிளை, உடல் உறுப்பு. மேல்வரி நுகு சட்டம், ஓகேவா, மேல்வரி சட்டம், ஓகே. அதுக்கப்புறமா நுகர்ந்து பகுதி, உடம்பு அப்படின்னா நமக்கு வல்லின நுகர்ந்து உறுப்புக்கு வல்லின நுகர்ந்து உறுப்புக்கு மேக்ஸிமம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவே இடையின நுகர்ந்து இடையின ரூக்கு தான் நமக்கு தெரியாது, ஓகே இல்லையா. அதை நம்ம நல்லா படிச்சுருக்கணும். அப்புறம் இடையின நுகர்ந்து உறுப்பு அப்படின்னா அதுக்கு வெப்பம், மிகுதி, சினம், கொடுமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. வெப்பம், ஓகே. வெப்பம், சினம், கொடுமை, ஓகேவா, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. எந்த ரூ நமக்கு இடையின ரூ வந்துருந்துச்சு அப்படின்னா, ஓகே. உருபு, ஓகே. உருபு அப்படின்னா வேற்றுமை உருபு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ வேற்றுமை உருபு. அதுக்கப்புறம் வடிவம், நிறம், நோய், ஓகே. அப்படின்னா உருபு அப்படின்னா வேற்றுமை உருபு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வடிவம், நிறம், நோய், ஓகேவா, அதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது எந்த உருபு, ஓகேவா. அதுவே வல்லின ரூ வந்துச்சு அப்படின்னா உருபுக்கு மிகுதி, ஓகே. உருபு அப்படின்னா மிகுதி, ஓகே. மிகுதி. அது மாதிரி பாலை நுகர்ந்து யாழ் திறம், ஓகே. பாலை நுகர்ந்து யாழ் திறம் தான் என்ன உருபு, ஓகே. உருபு, ஓகே. உருபு. வல்லின நுகர்ந்து உருபுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மிகுதி. அது கூட நுகர்ந்து பாலை நுகர்ந்து யாழ் திறம் குறிக்கக்கூடியதாக இருக்குது, ஓகே. உரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடையின ரூ வந்துச்சு அப்படின்னா உரும் அப்படிங்கிறதுக்கு செய்யுள் நிறைய வந்திருக்கும். உரும் அப்படிங்கக்கூடிய நுகர்ந்து வார்த்தை. சரியா, அதில் என்ன அப்படின்னா உரும் அப்படின்னா இடி, ஓகே. இடி, அச்சம், சினம், நெருப்பு அப்படிங்கக்கூடிய பொருளை தரதாக இருக்குது. உரும் வல்லின உரும் அப்படின்னா உறுதி உடைத்து, ஓகேவா, பார்த்துக்கோங்க. உரும் நமக்கு இடையின உரும் அப்படிங்கிறதுக்கு இடி, அச்சம், ஓகே. இடி, அச்சம் அதெல்லாம் நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா, பார்த்துக்கோங்க. சரியா, நமக்கு இதெல்லாம் குறிக்கிறது இடி நுகர்ந்து இடி இடிக்கிறது, அதுக்கப்புறம் அச்சம் பயமாக இருக்கிறது, அதுக்கப்புறமா சினம், கோபம், நெருப்பு. எந்த உரும் நமக்கு இடையின உரும். அதுவே வல்லின உரும் அப்படின்னா என்னது உறுதி நுகர்ந்து உடைத்துன்னு அர்த்தம். உரும்பு அப்படின்னு உரும்பு, ஓகே. என்ன ரூ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க.
நமக்கு எந்த ரூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். உறும்பு, ஓகே, உறும்பு. ரூ நமக்கு வள்ளின நோக்கு வந்து ரூவாக இருந்துச்சு, இடையின ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உறும்பு அப்படிங்கிறதுக்கு கொடுமை, கொதிப்பு, ஓகே, என்னது கொடுமை, கொதிப்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, என்னது கொடுமை, ஓகே, கொடுமை, கொதிப்பு. நம்ம ஆல்ரெடி நம்ம உருபு அதுக்கெலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. உறுப்பு அப்படின்னா நமக்கு வந்து என்னது, நமக்கு வெப்பம், சினம், மிகுதியை குறிக்கக்கூடியதாக நமக்கு வந்து இருக்குது. எந்த ரூ வந்துருந்துச்சு நான் பார்த்தோம், இடையின நோக்கு ரூ வந்துருந்துச்சு அப்படின்னா நான் பார்த்தோம் இல்லையா. அப்போ இடையின ரூ வந்துச்சுனாலே அதுக்கு என்ன பொருள் தரக்கூடியதாக இருக்குது, இடி, அச்சம், அதாச்சும் கோபம், சினம், கொடுமை அப்படிங்கக்கூடிய நோக்கு வந்து கொடூரமான நோக்கு வந்து வார்த்தையாக இருக்குது. என்னது, இடையின ரூ வந்துருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, ஓகே. வள்ளின ரூ வந்துச்சுன்னா உறுதி உடையது, அதே மாதிரியான பொருளை தரக்கூடியதாக இருக்குது. ஓகே, உறும்பு வள்ளின ரூ வந்திருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா மண்ணில் நோக்கு வந்து உறும்பு அப்படின்னா உலர்ந்த நோக்கு வந்து கரம்பை, ஓகே, உலர்ந்த கரம்பை, ஓகே, காய்ந்த நோக்கு வந்து கரம்பை, அதை சொல்லுது. மண்ணின் நோக்கு வந்து கூரிய சிறு கட்டி, மண்ணில் நோக்கு வந்து இருக்கக்கூடிய கூர்மையாக இருக்கக்கூடிய சின்ன நோக்கு வந்து மண்ணில் கட்டி இருக்கும் இல்லையா, மண்ணில் சின்ன சின்ன கட்டி இருக்கும் இல்லையா, அதில் மண்ணில் கூரிய நோக்கு சிறு கட்டி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உறும்பு அப்படிம்போம். சரி, அப்புறம் உறும்பு அப்படின்னாலே நமக்கு உறுதி உடையதுன்னு தெரியும். மண்ணில் நோக்கு வந்து கூரியதாக இருக்கக்கூடிய, மண்ணில் இருக்கக்கூடிய கூரியதாக இருக்கக்கூடிய சிறு கட்டி என்ன அப்படின்னா நமக்கு உறும்பு. சரியா, என்ன ரூன்னு பார்த்துக்கோங்க. வள்ளின நோக்கு ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, நமக்கு இடையின ரூவாக இருந்துச்சுன்னா கொடுமை, கொதிப்பு பார்த்துட்டோம். வள்ளின ரூவாக இருந்துச்சுன்னா உலர்ந்த நோக்கு வந்து உலர்ந்த கரம்பை, மண்ணின் நோக்கு கூடிய சிறு கட்டியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா, உருவல்னால் என்ன அப்படின்னா ஒரு வகை நோக்கு வந்து காதணி, காதணி நம்ம இயரிங் போடுவோம் இல்லையா, அது என்னது உருவல். எந்த ரூ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இடையின நோக்கு ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உருவலுக்கு ஒரு வகை நோக்கு வந்து காதணி, கம்மல் சொல்லுவோம் இல்லையா, அந்த காதணி குறிக்கக்கூடியதாக இருக்குது. வள்ளின உருவல் அப்படின்னா உறவோன் என்னும் ஒரு தன்மையுடைய வினைமுச்சு, அதாவது முனைமுச்சு, அதாவது துன்பம் அப்படிங்கக்கூடியதை குறிக்குது. ஓகே, வள்ளின உருவல் அப்படிங்கிறதுக்கு துன்பம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, வள்ளின உறவல். அதுவே நோக்கு வந்து இடையின நோக்கு வந்து உறவலாக இருந்துச்சு அப்படின்னா இடையின நோக்கு வந்து உறவல், அதாச்சும் ரூ வந்து இடையின நோக்கு வந்து ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காதணி. ஓகேவா, உறுதல் அப்படின்னு பார்த்துக்கணும். உறுதல் இடையின நோக்கு வந்து ரூவாக இருந்துச்சு அப்படின்னா காதணி, வள்ளின நோக்கு வந்து உருவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு துன்பத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. உருவன் அப்படின்னா உருவத்தை நோக்கு வந்து கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது மாதிரி உருவன் வள்ளின நோக்கு உருவனாக இருந்துச்சு அப்படின்னா முனிவன், ஓகே, என்னது முனிவன், ஓகே, முனிவன் அருகனை குறிக்கக்கூடியதாக, அதாவது கடவுளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. உருவன் அப்படின்னா உருவம் நோக்கு வந்து உருவத்தை கொண்டவன் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அதுக்கு வள்ளின உருவனாக இருந்துச்சு அப்படின்னா அது முனிவன், அதாவது அருக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கு வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, உருவன், ஓகே, பார்த்துக்கோங்க. வள்ளின நோக்கு வந்து ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கடவுளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இடையின ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உருவன், ஓகே, உருவமுடையவன் அப்படிங்கக்கூடியதை குறிக்குது. உருவை அப்படின்னா என்ன அப்படின்னா முள்ளிப்பூண்டு, என்னது முள்ளிப்பூண்டு, சூறை நோக்கு செடியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இந்த உருவை எந்த ரூ வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரியா, எந்த ரூ வருது, நமக்கு இடையின நோக்கு வந்து இடையின ரூவாக இருந்துச்சு அப்படின்னா முள்ளிப்பூண்டு சூறை, முள்ளிப்பூண்டு ஒரு செடி வகையை நோக்கி குறிக்கக்கூடியதாக இருக்குது உருவை அப்படின்னு. உருவைனா ஒரு செடி, ஓகேவா. அதுவே நமக்கு வள்ளின நோக்கு வந்து ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உருவைக்கு அடைவாய், ஓகே, உருவை, ஓகே, வள்ளின ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், உருவைக்கு அடைவாய் அவ்வை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடைவாய். உரை அப்படின்னு நமக்கு சொல்கிறது, உரைக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, புகழ் உரை, ஓகே, முழக்கம். அது மேக்ஸிமம் அந்த உரை நமக்கு தெரிஞ்சிருக்கும். இடையின வரக்கூடிய உரைக்கு நமக்கு அந்த சொல்லக்கூடிய சொல், அதுக்கப்புறம் நமக்கு விளக்கம் தர்றது, அதை தான் நமக்கு குறிக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் உரை அப்படிங்கிறது. அதுவே எனக்கு வள்ளின உரையாக இருந்துச்சு அப்படின்னா வாள் உரை இருக்கு இல்லையா, ஓகே, வாள் உரை, ஓகே, இருப்பிடம், ஓகே, உறைவிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருப்பிடம். வாள் உரைக்கு என்ன ரை வரும் அப்படின்னு பார்த்தா வள்ளினரை வருது. அது மாதிரி இருக்கக்கூடிய இருப்பிடம், அதுக்கப்புறம் கிணச்சுரை, போர்வை, ஓகே, உரை, ஓகே, போர்வை. காணிக்கை நோக்கு பொருள், ஓகே, காணிக்கை பொருளும் என்ன அப்படின்னா உரை அப்படின்னா காணிக்கை பொருளையும் குறிக்குது. பாம்புடைய நோக்கு வந்து நச்சிப்பை, பாம்புடைய நச்சிப்பையும் என்னது குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. வள்ளின நோக்கு வந்து ரைக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு.
வள்ளின நுகுது உரைக்கு என்ன பொருளாக இருக்குது அப்படின்னா ஓகே பாம்புடைய நஞ்சிப்பை, அதுக்கப்புறமா உரை, ஓகேவா, உரை சொல்லுவோம் இல்லையா, என்ன உரை, பாம்புடைய நஞ்சிப்பை, அதுக்கப்புறம் உரை, ஓகே வாள் உரை, ஓகே வாள் வைக்கக்கூடிய நுகர்ந்து உரைப்பை அது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடம், ஓகே கிணச்சுரை, போர்வை, காணிக்கை பொருள், ஓகே உரை அப்படின்னு வந்து காணிக்கை பொருளையும் தரக்கூடியதாக இருக்குது. போர்வை அதையும் இதாக இருக்குது, ஓகேவா. உரைத்தல் அப்படின்னா உரைக்க பேசுகிறத சொல்லுவோம் இல்லையா. இடையின நுகுரை இருந்துச்சு அப்படின்னா இடையின உரைத்தல் அப்படிங்கிறதுக்கு தேய்த்தல், சொல்லுதல், பூசுதல், ஒலித்தல். உரைத்தல் அப்படின்னா உரைக்க பேசுகிறது, அதான் சொல்லுதல். அது மாதிரி உரைத்தல்னால் தேய்த்தல்ங்கிற ஒரு பொருளையும் குறிக்குது. பூசுதல், ஒலித்தல். ஓகே நமக்கு இதில் உரைத்தல் அப்படின்னா தேய்த்தல், ஒலித்தல் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லுதல் தெரிஞ்சிருக்கும். உரைத்தல் அப்படின்னா பூசுதல் அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. தேய்த்தல், பூசுதல், ஓகே இது உரைத்தல். எந்த ராய வந்துருந்துச்சுன்னா இடையின ரா வந்துருந்துச்சுன்னா. அதுவே வள்ளின நோக்கு உரைத்தலுக்கு என்ன நோக்கு வினையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா வள்ளின உரைத்தல் அப்படின்னா காரமாய் இருத்தல், அதட்டுதல், சொரிதல், மிகுதல், ஓகேவா அப்படிங்கக்கூடியதா மிகுதல், மிகுதல், சொரிதல் அப்படிங்கக்கூடியதை நமக்கு பொறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா, நம்ம அதை பார்த்துக்கணும் எதுக்கு எது வருது அப்படிங்கிறத, ஓகேவா. பார்த்துக்கோங்க. உரைத்தல், காரமாய் இருத்தல், அதட்டுதல், சொரிதல். அந்த உரைத்தல் அப்படின்னா தேய்த்தல், ஓகே தேய்க்கிறது, அது மாதிரி பூசுதல், சொல்லுதல் அப்படின்னு வருது உரைத்தல், ஓகே சொல்லக்கூடியது உரைத்தல். இடையின நோக்கு உரையாக இருந்துச்சு, ரையாக இருந்துச்சு அப்படின்னா. வள்ளின நோக்கு உரையாக இருந்துச்சு அப்படின்னா காரமாக இருத்தல், அரித்தல், அதட்டுதல், சொரிதல், மிகுதல், எரிதல், பெய்த்தல், துளித்தல், உதிர்த்தல், உஞ்சுதல் அப்படிங்கிற பொருளை தருதா இருக்குது, ஓகேவா. உரையல், ஓகே உரையல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறது, ஓகேவா, சொல்லக்கூடிய சொல்லு, அதான் உரையல், ஓகே. அதுக்கப்புறமா நமக்கு வள்ளின உரையலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிணக்கு மாறுபாடு, என்னது பிணக்கு, பிணக்கு மாறுபாடு அப்படிங்கக்கூடிய பொருளை தருது. பிணக்கு, பிணக்கு மாறுபாடு, உரையல், ஓகே உரையல்னால் என்ன, பிணக்கு மாறுபாடாம். நமக்கு இடையின ரை வந்துச்சுன்னா உரைத்தல், சொல்லுதல் அப்படிங்கக்கூடிய பொருளை தருது. வள்ளின நோக்கு ரையாக இருந்துச்சு அப்படின்னா உரையலுக்கு பிணக்கு மாறுபாடு அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்குது. பிணக்கு வேறுபடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் என்னது உரையல் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது உரையல். என்ன ரா வந்திருக்குன்னு பார்த்துக்குவோம். வள்ளின ரை வந்துருந்துச்சு அப்படின்னா உரையல் அப்படிங்கிறது பிணக்கு மாறுபாடு, ஓகே. அடுத்து உள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள் எந்த இல் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உள் தேக்கும், இது நம்ம பிறகு பார்க்கலாம், ஓகேவா. ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.